Hi guys, welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓலாமான்ற டூல் பற்றி தான். ஸோ ஓலாமானா என்ன? ஓலாமான்றது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ரன் பண்ணக்கூடிய டூலு. ஜென்ரலாக லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை நம்ம லைக் சாட் ஜிபிடியை நம்ம க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம இன்டர்நெட் மூலிமா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுவே அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை லோக்கல் சிஸ்டத்தில், அதாவது நம்மளோட பிசியில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல் தான் ஓலாமா. அப்போ ஒரு மாடலை ஆஃப்லைனில் நம்ம யூஸ் பண்ணணும் இன்டர்நெட் இல்லாமல் அப்படின்னா நம்ம ஓலாமாவை யூஸ் பண்ணுவோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, அதை மாடலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சாட் ஜிபிடின்றது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸு, அதுக்கு பின்னாடி நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து அந்த மாடல் தான். வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை சாட் ஜிபிடியில் கொடுக்கும்போது அந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாடலுக்கு தான் போகுது, அந்த மாடல் ஃபைனலாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனால் இது வந்து ஆன்லைன் வெர்ஷன். அப்போ நம்மளுக்கு ஆஃப்லைன் வெர்ஷன் வேணும், நம்ம பிசியில் அந்த மாடலை டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட் இல்லைனா கூட நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஓலாமான்ற டூலை யூஸ் பண்ணி அந்த மாடலை நம்ம ஓன் பிசியில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கப்பயே நீங்கள் மாடலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட் இல்லாமையே நீங்கள் சாட் ஜிபிடி மாதிரி வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நோ இன்டர்நெட் நீடுன்னு போட்டிருக்கேன். நம்ம இன்டர்நெட் மூலிமா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டா எல்லாமே இன்டர்நெட் வழியாக போகுது. ஸோ ப்ரைவசி உங்களுக்கு அங்கே இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் மாடலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா எதுவுமே இன்டர்நெட் வழியாக போகாது இல்லையா? அப்போ ப்ரைவசியாக செக்யூர்டாக இருக்கும். ஸோ டேட்டா ஸ்டேஸ் ஆன் யுவர் மிஷின். ஓகேவா? நம்ம மிஷின்லேயே டேட்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம சாட் ஜிபிடியோ இல்லை எந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இதுமாதிரி நீங்கள் மாடலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஜீரோ காஸ்ட் இல்லையா? ஸோ பேசிக்கலாக ஓலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஓலாமான்ற டூலை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குள்ளார தான் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடலை நம்ம இன்டர்நெட்லேருந்து ஃபுல்லாக புல் பண்ணிடணும், அதாவது டவுன்லோட் பண்ணிடணும். ஃபைனலாக லோக்கல் பிசியில் லேப்டாப்பில் நம்ம ரன் பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னா நம்ம இந்த வெப்சைட்டுக்கு போகணும், ollama.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலாமான்ற டூலை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுக்கும்போதே உங்களுக்கு டவுன்லோட் ஓலாமா வேரியஸ் வெர்ஷன்ஸ் காமிக்குது. மேக்ஓஎஸ், லினக்ஸ், விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் காமிக்குது. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக விண்டோஸ் 10 இல்லை அதோட ஹையர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓலாமான்ற செட்டப் டூல் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 GB இருக்குது. இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட். ஓலாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி. அதாவது நம்ம லைப்ரரியில் புக்ஸ் அதிகமாக வச்சுருப்போம். அதே மாதிரி ஓலாமா டூலில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸுன்றது அதிகமாக இருக்கும். இந்த சாட் ஜிபிடி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடிக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் அந்த மாடல்ஸ் தான் வந்துட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓலாமாவை செட்டப் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி செட் பண்ணலாம். ஓகே, செட்டப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. லெட்ஸ் வெயிட். நீங்கள் ஜென்ரலாக ஓலாமாவை இன்ஸ்டால் பண்ணாவே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓலாமா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதை சிஸ்டம் ட்ரீயில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஓலாமா செட்டப் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு பிசியில். இது ஓலாமா இன்டர்ஃபேஸு. நம்ம இப்போ இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே சிஸ்டம் ட்ரீயில் பாருங்கள், தெளிவாக தெரியுது உங்களுக்கு ஓலாமா ரன் ஆகிட்டு இருக்கிறது. ஓலாமா ரன் ஆகிட்டு இருக்க தெளிவாக தெரியுது. அப்படி இங்கே ரன் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஓலாமா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ஆப் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அப்புறம் ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஓலாமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓலாமா செட்டப் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓலாமான்றது லைப்ரரின்னு சொன்னேன். லைப்ரரியில் புக்ஸ் இருக்கும், அதே மாதிரி லைப்ரரியில் உங்களுக்கு மாடல்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்களே இன்டர்னலாக ஓலாமானா என்ன அதை பற்றி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம மாடல்ஸ்க்கு போயிடலாம்.
இந்த மாடல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதாவது க்ளவுடுக்கானது இருக்கும், விஷனுக்கானது இருக்கும், திங்க் பண்ணி ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கானது இருக்கும். நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிற மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் மாடல் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து லாமா அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஓகே, மாடல்ஸ் போய்க்கலாம். நம்ம வந்து லாமான்னு சர்ச் பண்ணலாம். இந்த லாமாவில் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாமா யூஸ் பண்ணியிருக்கேன். லாமா 3.2. அதுலேயும் 1 பில்லியன் பேராமீட்டருக்கு ட்ரெயின் ஆனதும் இருக்குது, 3 பில்லியன் பேராமீட்டருக்கு ட்ரெயின் ஆனதும் இருக்குது. ஓகேவா? அப்போ லாமா 3.2 மாடல் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ லாமா 3.2. ஸோ இங்கே பாருங்கள், லாமா 3.2 கொடுத்துருக்காங்க. இது மெட்டா ஓடுது. மெட்டானா ஃபேஸ்புக் எல்லாம் இருந்துச்சு, இப்போ மெட்டான்ற நேமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்களோட மாடல் இதில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன், 3 பில்லியன் இது மாதிரி நிறைய இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா லாமா 3 இருக்குது. அவங்களோட வேரியஸ் அனதர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் இருக்குது, 70 பில்லியன் இருக்குது. இது மாதிரி பில்லியன் லெவலில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேம் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக ரன் ஆகாது, இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். ஸோ அதனால தான் சிம்பிளாக இருக்கிறதுக்காக 1 பில்லியன் 3 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லாமா 3.2 கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 GB இருக்குது. இல்லை 3 GB இருக்குது. சாரி, 1 பில்லியன் பேராமீட்டரில் ட்ரெயின் ஆன மாடலும் இருக்குது, 3 பில்லியன் பேராமீட்டரில் ட்ரெயின் ஆன மாடலும் இருக்குது. எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 1 பில்லியன் பேராமீட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஈஸியாக இருக்குன்றதுனால, ரேம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுனாலும் கூட. ஸோ லாமா 3.2:1 பில்லியன் இப்படி இருக்கும். இதை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்டை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் நம்ம இப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் மூலிமா ஆக்சஸ் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் முதல்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓலாமா எப்பயுமே நீங்கள் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு இந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகும், 11434. அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓலாமான்ற அந்த கமாண்டை கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் லாமா அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஓலாமான்றது டூல், அதை டைப் பண்ணுங்க. ஓகே, நிறைய கண்டென்ட் காமிக்குது. இதில் வந்து இங்கே பாருங்கள், நம்ம லாமா வெர்ஷன், ஓலாமா வெர்ஷன் 0.18.3 யூஸ் பண்ணுறது காமிக்குது. நீங்கள் எடுத்தோடனே மாடலை டைரெக்டாக ரன் பண்ணணுமா, இல்லை கிளாட் கோடு வேணுமா, கோடெக்ஸ்ன்றது ஓப்பன் ஏ வருது அது வேணுமா, ஓப்பன் கிளான்றது ரீசெண்டாக ஃபேமஸாக இருக்குது அது வேணுமா, இது மாதிரி நிறைய கேட்குது இல்லையா? இதை இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து குவிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓலாமா புல் அப்படின்னா ஒரு மாடல் வந்து நீங்கள் லோக்கல் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓலாமா புல்னு கொடுப்பாங்க. ஓலாமா ஷோனா ஏற்கனவே டவுன்லோட் பண்ண மாடலோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மெட்டாடேட்டா இருந்துச்சுன்னா அதை பார்க்க முடியும். ஓலாமா ரன்னும் போது ஒரு மாடலை டவுன்லோட் பண்ண மாடலை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓலாமா ஸ்டாப் பண்ணுறது ரன் ஆகிட்டு இருக்க மாடலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓலாமா லிஸ்ட்டுன்றது என்னென்ன மாடல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளது பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் இருக்குது, 3 பில்லியன் இருக்குது. அப்போ எந்த மாடலில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட் டவுன்லோடட் மாடல்ஸ் காமிக்கும் உங்களுக்கு. அதான் ஓலாமா லிஸ்ட்டு. எந்த மாடல் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓலாமா பிஎஸ் அப்படின்னு கொடுக்கணும். அது வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க மாடலாக டிஸ்பிளே பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம், ஓலாமா பேக்ரவுண்டில் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டாஸ்க் மேனேஜர் இருக்கும் இல்லையா, நம்ம ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வரும் இல்லையா, இந்த டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு என் டாஸ்கில் ஓலாமான்றதை கொடுக்கணும், கொடுத்து என் பண்ணிக்கணும். ஓகேவா? டாஸ்க் மேனேஜர் போகிறேன். இங்கே ஓலாமா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஓலாமா ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக. ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி எண்டு டாஸ்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட லாமா 3.2 இருக்குது. அதில் 1 பில்லியன் 3
3 பில்லியன் பேராமீட்டர் ட்ரெயின் ஆனது இருக்குது. என்னோட லேப்டாப்புக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக 1 பில்லியன் பேராமீட்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மாடல் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த கமாண்ட் கொடுக்கணும். ஓலாமா புல், நம்ம யூஸ் பண்ணுறது லாமா வெர்ஷன், உள்ள இருக்க மாடல் பேர் லாமா 3.2. அதில் என்ன பில்லியன் பேராமீட்டர் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன்னா 1 பில்லியன் பேராமீட்டர் டவுன்லோட் பண்ண போகிறேன். அப்போ அது கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஓலாமா புல் கொடுத்துட்டேன். என்டர் அடிச்சுக்கலாம். இந்த மாடல்லாம் என்னன்னா, நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரெயின் பண்ணுறது வெயிட்ஸாக ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வெயிட்ஸும் ப்ளஸ் அந்த வெயிட்ஸை ரன் பண்ணுறதுக்குரிய ப்ரோக்ராமும் உங்களுக்கு இதில் இருக்கும். அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிற மாதிரி இது ஈஸி ஒர்க்கு கிடையாது. உங்ககிட்ட ஒரு பெரிய டேட்டா சென்டர் இருந்து நிறைய ஜிபியூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்து நீங்கள் கிளஸ்டர் மாதிரி ரன் பண்ணுவீங்க. அது ஒரு 10 to 12 டேஸ்க்கு ஓடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் சிம்பிள் ஃபைலாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புல் லாமா அப்படின்னு கொடுக்கும்போது அந்த மாடல் வந்து ஓலாமா லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் பார்த்தாவே தெரியுது 1.3 GB இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஏன் வந்துட்டு இதை புல் பண்ணி நம்ம சிஸ்டத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ண அவசியமே கிடையாது, ஆஃப்லைன் ஆகிடும். அப்போ ஆஃப்லைன் மோட்லேயே நீங்கள் டேரெக்டாக அந்த சாட்ஜிபிடி மாதிரி அந்த மாடல் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், இன்டர்நெட் இல்லாமையே. அந்த டவுன்லோட் பண்ண மாடலை வெரிஃபை பண்ணுது SHA-256 யூஸ் பண்ணி. அது சக்ஸஸ்ஃபுல். ஓகே, டவுன்லோடிங் முடிஞ்சாச்சு. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியாச்சு, அதாவது புல் தி மாடல் பண்ணியாச்சு. அடுத்தது லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல டவுன்லோட் ஆகிடக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஓலாமா லிஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓலாமா லிஸ்ட்டு. ஓகே, இந்த மாடல் தான் டவுன்லோட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக காமிக்குது. லாமா 3.2 1 பில்லியன் பேராமீட்டர். உங்ககிட்ட ரேம் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான பில்லியன் பேராமீட்டர் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஓலாமா லிஸ்ட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலாமா லைப்ரரிலேருந்து நம்ம ஒரு மாடலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஓலாமா ஷோ அந்த லாமா வெர்ஷனு அப்புறம் பேராமீட்டர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது அதை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மெட்டா டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ் தெளிவாக காமிக்குது. என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது, லாமான்ற ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதெல்லாம் ஒரு நேம், அவ்வளோதான். வந்துட்டு ஓலாமா வேறு லாமா வேறு. ஓலாமான்றது ஒரு லைப்ரரி மாதிரி, அதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் லாமா. ஓகேவா? பேராமீட்டர்ஸு எவ்வளோ கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா 1.2 பில்லியன் பேராமீட்டர்ஸு, கான்டெக்ஸ்ட் லென்த்து, எம்படிங் லென்த்து, குவான்டைசேஷனு, இது மாதிரி நிறைய டெக் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் லேட்டர் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லாமாவை டவுன்லோட் பண்ணியாச்சு புல் அப்படின்ற கமாண்ட் மூலிமா. இப்போ ரன் பண்ணணும் இல்லையா, இப்போ ரன் தி மாடல் வித் ப்ராம்ப்ட் மூலியமாகவும் நீங்கள் ரன் பண்ண முடியும் டேரெக்டாக. அப்படியே ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா தனியாக நான் கொடுக்கல, இங்கே அப்படியே அந்த கமாண்டோடையே சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன். ஓலாமா ரன் லாமா 3.2 1 பில்லியன் பேராமீட்டர், அதுக்கு கோலன் கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம ப்ராம்ப்டை கொடுத்துக்கலாம். எக்ஸ்பிளைன் தி பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். என்டர் பண்ணலாம், ரன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். அப்போ ஜென்ரேட் என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும் டெக்ஸ்ட்டை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, மிஷின் லேர்னிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. பாருங்கள், சூப்பர். மிஷின் லேர்னிங் இஸ் a branch of AI that involves training algorithms to make predictions or decisions based on data அப்படின்றத தெளிவாக காமிக்குது. அதுக்கு இந்த டேட்டாலாம் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அதனால வந்துட்டு அதை ஜென்ரேட் பண்ணுது. இதுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு சம் டேட்டாவெலாம் வந்துட்டு நெட்டில் இருந்து எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அதனால அதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா காமனாக ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்கிறோம். ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கும். இப்போ நான் Ctrl+C கொடுத்தேன் அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓலாமா ரன் ஆகிட்டுருக்கான்னு பார்க்கலாமா? இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு கமாண்டை பார்க்கலாம். ஓகே, எனக்கு இது மாதிரி டைரெக்டாக ப்ராம்ப்டை கொடுக்காம எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்டை கொடுத்துக்கலாம். ஓலாமா ரன் அந்த மாடல் நேம் மட்டும், அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் கொடுக்க தேவையில்லை, அப்படியும் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணிக்க கமாண்டை. இப்போ போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன்.
இப்போ ரன் பண்ணலாம். இப்போ இந்த ரன் கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி டவுன்லோட் பண்ண மாடல் இருக்குல்ல, அதை ரன் பண்ணும். நீங்கள் அந்த ஃபுல் கமெண்ட்டை கொடுக்காமையும் டைரெக்டாக இந்த கமெண்ட்டை மட்டும் கூட கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே அந்த மாடல் நம்ம சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணி அந்த ஓலாமாவில் இருக்கிற அந்த லாமா மாடலை மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்புறம் ரன் பண்ணும். அதுதான் டிஃப்ரென்ஸு ஓலாமா ரன்க்கும் ஓலாமா ஃபுல்க்கும். ஓகேவா? இப்போ நமக்கு டேட்டா கேட்குது, லைக் ப்ராம்ப்ட்டு நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியுதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேவா? லெட்ஸ் see என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்னு பார்க்கலாம். ஸோ தெளிவாக உங்களுக்கு சொல்லுது, ஐ அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் known as llama. llama stands for large language model meta AI அப்படின்னு தெளிவாக சொல்லுது. இப்போ லெட்ஸ் say வாட் இஸ் a மாடல் அப்படின்னு கேட்கலாம். இது இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகலை, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆஃப்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு மாடலை, அதனால தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் படிக்கணும் அப்படின்னா இன்டர்நெட் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி கொஸ்டின் கேட்டு படிச்சுக்க முடியும். ரைட்டா? எந்த கண்டென்ட் வேணாலும். ஓகேவா? மாடல் என்னன்னு கேட்டிருக்கேன். மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லுது. ஒரு ரெசிபி புக் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு இங்கே சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம இதை எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த டைம் ப்ராம்ப்ட் எண்ட் ஆனதுக்கப்புறம் கேட்கும்போது /by அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செஷன் மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த செஷன் உங்களுக்கு எண்ட் ஆகிடும். ஓகேவா? ட்ரைனிங்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், மாசிவ் கார்பஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு, லார்ஜ் வால்யூம் ஆஃப் டெக்ஸ்ட்ன்றது தான் மீன் பண்ணுறாங்க. இது 1 பில்லியன் பேராமீட்டர்ன்றதுனால மேக்ஸிமம் டெக்ஸ்ட் பேஸ்டுன்றதுனால கரெக்டாக கொடுக்குது. வேறு நம்ம மேத்தமேட்டிக்ஸோ இல்லை வந்து அதர் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாலுசினேட் பண்ணும், கொஞ்சம் தப்பான ஆன்சரும் கொடுக்கலாம். ஆனால் அதுவே 70 பில்லியன் இல்லை 7 பில்லியன் பேராமீட்டர் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நிறைய டெக்ஸ்ட்டில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் அந்த எரர் வந்து கம்மியாக தான் வரும், கரெக்டாக ஆன்சர் மேக்ஸிமம் கொடுக்கும். கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல /by அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த செஷன் எண்ட் ஆகிடும். அந்த மாடல் இன்ட்ராக்ஷன் செஷன் வந்து வெளியில் வந்துடும். ஓகேவா? பாருங்கள், சி டிரைவ் யூசர் சக்திக்கு வந்தாச்சு. ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஓலாமானா என்ன, லாமான்ற மாடல்லாம் என்ன பண்ணும், இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ ஆல். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.